இது 8 மணி மேட்ச்சு. கேளுங்க. அலமாரிய திறந்தவண்ண கருமேகங்கள்லாம் ஒன்னா கூடின கருப்பு நிற புடவை அவ கையில வந்து விழுந்துருச்சு. மத்த புடவைங்கெல்லாம் ரொம்ப வருத்தமாயிருச்சு, இன்னைக்கு நான் இல்லையான்னு. தன்னோட முந்தானிய தோள்பட்டையில போட்ட உடனே ஏதோ ஒண்ணு ஊறுறது போல உணர்றா. அதுவும் மெதுவா முன்னேறி அவளோட காலர் போனி கிட்ட வந்துருச்சு. யார் நீ, எதுக்காக வந்த, காரணம் தெரிஞ்சுக்கலாமான்னு கேக்குறா. அதுவும் அமைதியாவே இருக்கு. இப்படி அமைதியாவே இருந்தா உன்னை நசுக்கியே கொன்றுவேன்னு சொல்றான். உந்த நெத்தி மீது புத்தி வைக்க வந்தேன், கோவை பழம் போல என்கிட்ட கோவத்தை காட்டாத. இப்படியே பேசிக்கிட்டு முன்னாடி வந்து உன்னை நசுக்கிருவேன்னு சொல்றான். அதுவும் முன்னாடி வந்து தன்னோட ரெக்கையை அவளோட கழுத்துல பதிச்சிருது. இதே போல 5 வாட்டி பதிக்குது. இப்பயே போ, கண்ணாடிய பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியும்னு சொல்லுச்சு. அப்பதான் தெரியுது அது ஆஸ்திரேலியா உள்ள மார்ஃபோ பட்டாம்பூச்சின்னு. இத அழிச்சிருவியான்னு கேட்டுச்சு. இல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும்.